என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். இந்த நீதியரசர் கவாய் மீது நடத்தப்பட்ட இந்த சம்பவம் நான் கடவுள் சொல்லி தான் செஞ்சேன், அதனால் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கோர மாட்டேன் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இதே சம்பவத்தை இல்லை ஒரு ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய நீதிபதி மீது ஒரு பட்டியலின சாதி யாருன்னா இந்த சம்பவத்தை நடத்தியிருந்தா இந்த அரசாங்கம் இப்படி தான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமா? அதான் உங்களுடைய கருத்து என்ன? அதற்கு உதாரணமாக 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமர் கோயில் அமைப்பது தொடர்பாக பாபர் மசூதி இடிப்பது தொடர்பான வழக்கில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவது அமைக்கப்படுவது தொடர்பான வழக்கில் அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ரஞ்சன் கோகாய் அவர்கள் பதவியில் இருந்தார். அவர் இந்த வழக்காடும் பொழுது வழக்கறிஞர்களிடையே பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். ரஞ்சன் கோகாய் அவர்களோடு 5 நீதிபதிகள் அந்த அமர்வில் இருந்தார்கள். அந்த நீதிபதிகளில் ஒரு சில பேர் உண்மையாகவே ராமர் இவ்விடத்தில் பிறந்தாரா, ராமர் பிறந்ததற்கான ஏதேனும் பதிவு உள்ளதா என்று கேள்விகளை எழுப்பினார்கள். ஆனால் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சாதிகள் அல்லாதவர்கள், அவர்கள் உயர்ந்த வகுப்பை சார்ந்தவர்கள். 2019ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் வழக்கில் அனைத்து நிலை பெண்களும் அனைத்து வயது 10 வயது முதல் 50 வயது உள்ள பெண்கள் அந்த கோவிலில் செல்லக்கூடாது என்று ஒரு இந்து மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மத நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தாலும் கூட அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அவர்கள் அந்த வழக்கின் போது அவருடைய கருத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது தாக்குதலை செய்யாத வழக்கறிஞர்கள், தாக்குதலை செய்யாதவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், முழுக்க முழுக்க அம்பேத்கரியவாதி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதும்போது அவர் எந்த பாதிப்புக்கு உள்ளானாரோ, அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எவ்வேறு வகைப்பட்ட அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தினார்களோ, அவர் இறந்து 69 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட அந்த தாக்குதலை நடத்துகிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசாக இன்றைக்கு BR கவாய் போன்ற நீதிபதிகள் இருக்கிறதுனால் அவர்களால் அவருடைய கொட்டகம் அவர்களுடைய தாக்குதலை செய்ய முன்வருகிறார்கள். தமிழகத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆணவ கமிட்டி என்பது பார்த்தீங்கன்னா எந்த வகையில் இது சாத்தியமாக அமையும்? இந்த ஆணவ படுகொலைக்கு இந்த கமிட்டி எந்த வகையில் செயல்பாட்டு இருக்கும்? தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கின்ற ஒரு மாநிலமாக, முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகின்றது. சாதியை விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய மகளாக இருப்பவர்கள் வேறொரு ஜாதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் கூட ஜாதிதான் பெரியது என்ற அடிப்படையில், ஜாதி கௌரவத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொந்த மகளையே கொலை செய்யக்கூடிய, சொந்த மகனையே கொலை செய்யக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், தலித் இயக்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருக்கின்ற குற்றவியல் நடைமுறை சட்டமே போதுமானது, எந்த சிறப்பு சட்டமும் தேவையில்லை என்று சொல்லி தொடர்ந்து புறக்கணித்து வந்த நிலையில் தீவிரமான போராட்டங்கள், தலித் முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் தீவிரமாக போராடியதன் விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட முதலில் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஆணையத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள், IAS அதிகாரிகள் போன்றவர்களை இடம்பெற செய்யக்கூடிய அளவில் அந்த ஆணையத்தை நியமித்திருக்கிறார். நாம் சொல்லுவது எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தலித் இயக்கங்களை சார்ந்த மூத்த தலைவர்களையும்
சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக நிலங்களை துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய நபர்களை இந்த குழுவில் இணைத்திட வேண்டும். ஏதோ இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட கொண்டு வரக்கூடிய இந்த ஆணையம் ஏதோ கண்மூடித்தனமாக தவறுதலான விவரங்களை அரசாங்கத்திற்கு வழங்கிடக்கூடாது. நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஆவண கொலைகள் தடுத்திட சட்டம் வேண்டும். கரூர் மாவட்டத்தில் 41 உயிர்களை பலியாக இருக்கிறாங்க. அந்த பலிக்கு இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் சரி, தாவேகா கட்சியுடைய தலைவரும் சரி, இது வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கலை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்குண்ணா? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏறக்குறைய 1967ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து வருகின்றார்கள். இந்த 2 ஜாம்பவான் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வெற்றிடம் என்பது நிச்சயமாக இருந்து வருகின்றது. களத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு சூழலில் இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி 3வது கட்சிக்கு பெரிய ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் தமிழ்நாடு கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பதிவுகள் என்பது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து எப்பொழுது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அநீதி நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, குறிப்பாக நீட் தேர்வில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதா முதற்கொண்டு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த சம்பவத்தை முதற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக சென்று பார்வையிட்டு வந்தார். தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கின்ற நிலவரத்தின் அடிப்படையில் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர் பட்டாளம், அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள் அடிப்படையில் ஆட்சி அமைக்கலாம் என்ற அடிப்படையில் விஜய் புதிய கட்சியை துவங்கினார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர் தேர்தல் பரப்புரைக்காக சென்று கொண்டிருந்தார். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டவர் கரூருக்கு பரப்புரை மேற்கொள்வதற்கு முன்பாகவே கரூரில் ஏதோ ஒரு அசாதாரண அசம்பாவித சம்பவம் நடைபெறப் போகின்றது என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்து வந்தார்கள். எந்த செய்தியாக இருந்தாலும், ஒரு நடிகராக இருந்தாலும், ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவருக்கு பின்புலமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனால் காவல்துறை விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது பல்வேறு நெருக்கடிகளை, பல்வேறு தடங்கல்களை மேற்கொண்டு அவர்கள் அனுமதி கேட்கும் போதெல்லாம் அதை தொடர்ந்து இடையூறு செய்து வந்தார்கள். கரூர் மாவட்டத்தில் அத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்பது விஜய்க்கும் தெரியும், தமிழக காவல்துறைக்கும் தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். தமிழக அரசும் காவல்துறையும் விஜயும் 3 பேரும் திட்டமிட்டு அந்த வேலுசாமி புறத்தை இல்லாமல் அதிகமான மக்கள் கூடக்கூடிய பெரிய இடத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் பெரிய இடத்தை தேர்வு செய்யாததனால் அங்கே கூட்டல் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு 41 உயிர்கள் பலியாக இருக்கின்றது. இதற்கு பொறுப்பு விஜய் அவர்களும் பொறுப்பு, தமிழ்நாடு அரசும் பொறுப்பு. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ அந்த இடத்துல போதாத இடம் சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதே தாவேகாவுக்கு அவங்க சொன்ன 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 மேலே கூட்டங்கள் கூடும் போது அவங்க காவல்துறைகிட்ட தெரிவித்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுக்கான வழிமுறை தான் இவங்க செஞ்சுருக்கணும். அது இல்லாமல் அங்கே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படலை, போதிய உணவு வழங்கப்படலை, உபாதைகள் உபாதை கழிக்கக்கூடிய சிலையில் அதுக்கான ஏற்பாடு அவங்க செய்யலை. இதாலே பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகி இறப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழக அரசை மட்டும் குற்றம் சாட்டுவது என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புதிய கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் ஒரு நட்சத்திர நடிகர்கள், நட்சத்திர தலைவர்கள் வரும்பொழுது அதிகமான மக்கள் கூடுவார் என்பது இயல்பு.
விஜய் அவர்கள் கரூர் வேலுசாமி புரத்தில் அவர் வரும்பொழுது அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் 10,000 பேர் தான் வருவார்கள் என்பதை பதிவு செய்திருப்பார்கள். அது நிதர்சனமான உண்மையாக இருக்கலாம். அந்த 10,000 பேரை தாண்டி வந்தவர்கள் விஜய் கட்சியுடைய நிர்வாகிகள் அல்ல, விஜய் கட்சியில் பொறுப்பில் வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்ல, விஜயை நேசிக்கக்கூடியவர்கள், விஜய் தன்னுடைய ஒரு தலைவராக, சிறந்த நடிகராக அவரை ஆதரிக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கூடுவார் என்பது விஜய் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களுக்கே நிச்சயம் தெரியாது. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி வர வேண்டும், அது விஜயால் ஒரு புதிய ஆட்சி வர முடியும் என்று லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் உள்ள உள்ளங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்தவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களோ தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொது நிலையில் உள்ள விஜயை நேசிக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவர்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு விட்டார்கள். எந்த அளவில் மக்கள் திரண்டாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அவர் முதலில் நாமக்கல் மாவட்டத்தில் பேசுவதற்கு காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி முதல் வரை அனுமதி பெற்றிருக்கிறார். பிறகு கரூர் வேலுசாமிபுரத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் வருவதாக பதிவு செய்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அந்த கால இடைவெளியில் எந்த நேரத்திலாவது எந்த தலைவராக இருந்தாலும் அதிகமான கூட்டம் வந்த பிறகுதான் வந்து பேசுவாங்க. அது இயல்பு, இயற்கை. ஒரு தலைவர் வரும்பொழுது அங்கே வந்து அதிகமான மக்கள் இருக்கும் பொழுது தான், அது எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், பத்திரிகை தொலைக்காட்சிகளில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க என்று சொல்றது வந்து ஒரு தலைவர் நம்ம போன இவ்வளோ மக்கள் வருவாங்க எதிர்பார்க்கிறது இயற்கை. ஒரு அரசியல் தலைவராக அவர் மக்கள் அதிகமாக கூடின பிறகு போகலான்னு நினச்சது இயற்கை. ஆனால் அங்கே போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. சம்பவம் நடைபெற்றது, 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் விஜய் அவர்களும் தமிழக அரசும் போட்டி போட்டுக்கொண்டு தாவேகா பொறுப்பேற்க வேண்டும், தாவேகா தமிழக அரசு மேலே பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டு என்பது மனித மாண்பிற்கு சரியாது உகந்தது அல்ல, மனித மாட்சிக்கு மனிதாபிமானத்திற்கு உகந்தது அல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேருமே, இவர் 20 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கியிருக்கிறார், தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் தமிழக அரசும் வேறு எந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாலும் பொறுப்போடு பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த உயிர் சம்பவத்துக்கு இது வரைக்கும் விஜய் பார்க்கல. ஒரு தலைவராக இருந்து சரி அன்றைய நாளில் நடந்த சம்பவத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துருக்கணும், இல்லை அவர்களே இந்த 2ஆம் கட்ட தலைவர்களாக போய் பார்த்துருக்கணும். இது எதுவுமே இங்கே நடைபெறல. அப்படி இருக்கும்போது வர எலெக்ஷனில் மட்டும் இங்கே முதலமைச்சராக வந்து இந்த மக்களுக்கான எல்லா தேவையும் பூர்த்தி செய்வாங்க, இந்த மக்களுக்கான ஆட்சி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் புதிதாக அரசியல் வரவு பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்து அஞ்சு நடுங்குகிறார்கள். அது சிறிதளவு மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, பாரதிய ஜனதா கட்சி உட்பட, அதிமுக உட்பட, நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் புது வரவாக பெற்றுள்ள தாவேகாவை பார்த்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு காவல்துறையிடம் நான் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பார்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்கே பாதுகாப்புக்கு இருந்த உயர் அதிகாரிகள் நீங்கள் வந்தால் ஏதேனும் இன்னும் அதிகமான அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் ஒரு மனிதராக நானும் கூட என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய இயக்கத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்கேனும் வரக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ஏதோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் என்னுடைய நெஞ்சம் எப்படி துடிதுடித்து போகுமோ, பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு நாம் ஒரு தனிநபராக மனிதநேயத்தை காக்கக்கூடிய நபருக்கு நமக்கு எப்படி மனது துடிதுடிப்பு போகுமோ, அதுபோல தாவேகாவுடைய தலைவருக்கும் மனது துடிதுடித்து போயிருக்கும். அந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டிய எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் காவல்துறை நீங்கள் அங்கே வந்தால் இன்னும் அதிகமான அசம்பாவிதம் ஏற்படலாம் என்று சொன்னதின் அடிப்படையில், அது எந்த காவல்துறை அப்படி சொன்னார்கள் என்பது நாம் நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். ஒருவேளை விஜய் அவர்கள் இறந்து போன அந்த 41 உயிர்கள் இறந்திருக்கிறார்கள், அந்த சம்பவத்தில் கீழே இறங்கியிருந்தால் விஜயை திட்டமிட்டு கூட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்கள் கொலை செய்திருப்பார்கள் என்பது நிச்சயம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஒருவேளை அவர் அந்த பிரச்சார
வாகனத்திலிருந்து கீழே இறங்கி மக்களை பாதுகாப்பதற்காக வந்திருந்தால் அவர் நிலை என்ன? ஆகவே அவரை பாதுகாப்பதற்காகவும் அவர் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக அனுமதி கோரி உள்ளார். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் அவர்கள் தெரிவித்த பொழுது, நாங்கள் கரூர் மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில் இருந்தோம், காவல்துறை எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று அவர் உறுதியாக தெரிவிக்கின்றார். மேற்கொண்டு இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு தாவேகா தலைவர் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட அதிகமான மக்கள் கூடுவார்கள். காவல்துறை தான் அவரை தடுத்தது நிதர்சனமான உண்மை. காவல்துறை ஏன் அவரை திட்டமிட்டு புறக்கணித்தார்கள் என்பது நாம் அடையாளம் காண வேண்டும். அவரை திட்டமிட்டு அனுப்பிவிட்டு தற்போது தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் அவர் மக்களை சந்திக்கவே இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு பொய் பரப்புரையை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது காவல்துறை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை சொல்லுது, இங்கே இருந்தால் உங்களுக்கு ஆபத்து, அதனால் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு. அப்போ அந்த பேச்சை கேட்ட விஜய் இதே காவல்துறை தான் கரூரில் உள்ளே நுழையும் போது அதிகப்படியான ஜனங்கள் இருக்குங்க, நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பெரும் சேதாரம் உருவாகிறதுக்கு வழி இருக்குது, அதனால் தயவுசெய்து போகாதீங்க, இந்த ஸ்பாட்டில் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே ஸ்பாட்லேயே நின்று இந்த மீட்டிங் நீங்கள் முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லும் போது அப்போ ஏன் விஜய் கேட்கல? நீங்கள் தெரிவிப்பது போல காவல்துறை அது போல மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், நீங்கள் 50 மீட்டர் இடைவெளியே நின்று விடுங்கள் சொன்னதாக எந்த பதிவும் வரவில்லை, எந்த செய்தியும் வெளியாகவில்லை. காவல்துறை அவரிடம் நீங்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வர வேண்டாம் என்று காவல்துறை தெரிவித்ததாக எந்த பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளும் செய்தி வந்ததாக இல்லை. டிஜிபி பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், இதுமாரி நாங்கள் அவருக்கு தெரிவித்தோம், 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் நின்றுடுங்க, உள்ளே அதிகப்படியான ஜனம் இருக்குது, கூட்டம் இருக்குது, இந்த நெரிசனால பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உள்ளே வரைக்கும் டிஜிபின்னு பேட்டி கொடுத்தாரு. ஏன் அமுது ஐஏஎஸ் கூட கொடுத்தாங்களே? காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் கரூர் அந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜய் இந்த பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்கு வரும்பொழுது 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக, 500 பேர் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக அவர் தகவல் தெரிவிக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது நாங்கள் 550 பேர் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் அங்கே பணியில் அமர்த்தியிருந்தோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கின்றார். காவல்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலில் ஒரு சரியான தகவலை சேகரித்து ஒரு சரியான உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும். காவல்துறை ஒரு மாதிரியான ஒரு தகவலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மாதிரியான தகவலையும் தெரிவிக்கும் பொழுது ரெண்டுமே முன்னுக்கு பிறனாக உள்ளது. ஆகவே டிஜிபி அவர்கள் தாவேகா தலைவரை பார்த்து நீங்கள் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்வது செய்தி என்பது நம்பக்கூடிய அளவில் நிச்சயமாக இல்லை. அதே போல் இந்த கரூரில் 41 பேர் இழந்ததுக்கு இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்காத ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை விஜய் பார்க்க வந்து தான் அந்த மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தன்னுடைய கொடியை கூட வருத்தம் தெரிவிக்கல, தன்னுடைய கட்சி கொடி கூட அரைக்கம்பத்தில், இப்போ எந்த ஒரு கட்சியில் ஒரு மாதிரி அசம்பாவம் நடந்தால் அந்த கட்சிக்காரங்களை அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் அந்த கொடி கம்பத்தை அரைக்கம்பத்தில் பழக விடுவாங்க. அந்த ஒரு செயலை கூட இந்த கட்சி செய்யலை. அப்போது அரசியல் அனுபவம் என்பது தாவேக்காவுக்கு இல்லைன்றத நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் தேர்ந்தவர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் கூடுதலாக இல்லை என்று சொன்னாலும் கூட அரசியல் பேசக்கூடிய நபர்களை விஜய் அதிகமாக உருவாக்க வேண்டும். அரசியல் புரிதலோடு இன்னும் அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் ஆதரவாளர்கள் தங்களை தயார்படுத்திக்க வேண்டும். எப்பொழுது தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த கரூரில் நடைபெற்ற சம்பவத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியாத நிலையில் இருக்கின்ற சூழலால் அடுத்து எந்த அரசியலை நாம் பேச வேண்டும், எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், நம்மை தமிழ்நாட்டில் வளர விடாமல் நம்மை நசுக்குகிறார்களோ என்ற ஒரு எண்ணம், ஒரு அச்சத்தை தாவேகா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ புலன் விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த 41 உயிரிழப்புக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. விஜய் கட்சியில் அரசியல் தேர்ந்தவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இல்லை என்பது நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது உண்மைதான். ஆனால் புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளை நாம் அவர்களை திட்டமிட்டு ஓர வஞ்சனை செய்து புறக்கணிப்பது என்பது ஒரு ஜனநாயக அடிப்படை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல.
அரசியல் அனுபவமே இல்லாதவங்க 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு எப்படி இவங்க வெற்றி பெற முடியும்? எப்படி இவங்க அந்த தேர்தலுடைய யுத்தியை அவங்க கையாளுவாங்க? முதலாக நீதி கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, காங்கிரஸ் பேரியக்கம் 1885 உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி உருவாக்கப்பட்ட போதும் கூட அதிகமாக இளைஞர்கள் தான் இந்த தலைவர்கள் பின்னாடி நின்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சியை துவங்கும் பொழுது திமுக என்ற கட்சியிலிருந்து ஒரு 50% பேர் வந்தாலும் கூட 50% பேர் இளைஞர்கள், அரசியல் தெரியாதவர்கள், அரசியல் பகுப்பாய்வு செய்ய முடியாதவர்கள், தேர்தல் என்ற நிலையை அறியாதவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பின்னாடி அணிவகித்து வந்தார்கள். அண்ணா அவர்கள் 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது கூட அவர் பின்னாடி வந்தவர்கள் இளைஞர்கள் தானே, அரசியலை நன்கு தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் பல்வேறு தேர்தல்களை சந்திக்கும் பொழுது, பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு சம்பவங்களை பார்க்கும் பொழுது, இந்திய வரலாற்றை, தேர்தல் வரலாற்றை படிக்கும் பொழுது எப்பேற்பட்ட இளைஞரும் தன்னை தயார்படுத்திக் கொள்வான். தாவேகாவில் உள்ள இளைஞர்கள் கூட அவர்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. விரைவாக அடுத்த சட்டமன்ற தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், பிறகு வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக, தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்கின்ற ஒரு மாநிலமாக, முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகின்றது. சாதியை விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய மகளாக இருப்பவர்கள் வேறொரு ஜாதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் கூட ஜாதிதான் பெரிது என்ற அடிப்படையில், ஜாதி கௌரவத்தின் அடிப்படையில் தன்னுடைய சொந்த மகளையே கொலை செய்யக்கூடிய, சொந்த மகனையே கொலை செய்யக்கூடிய இந்த நாட்டில் இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட சிறப்பு சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், தலித் இயக்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இருக்கின்ற குற்றவியல் நடைமுறை சட்டமே போதுமானது, எந்த சிறப்பு சட்டமும் தேவையில்லை என்று சொல்லி தொடர்ந்து புறக்கணித்து வந்த நிலையில் தீவிரமான போராட்டங்கள், தலித் முற்போக்கு இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் தீவிரமாக போராடியதன் விளைவாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட முதலில் உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா அவர்கள் தலைமையில் ஒரு ஆணையத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஆணையத்தில் சமூக செயற்பாட்டாளர்கள், IAS அதிகாரிகள் போன்றவர்களை இடம்பெற செய்யக்கூடிய அளவில் அந்த ஆணையத்தை நியமித்திருக்கிறார். நாம் சொல்லுவது, எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தலித் இயக்கங்களை சார்ந்த மூத்த தலைவர்களையும் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக நிலங்களை துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடிய நபர்களை இந்த குழுவில் இணைத்திட வேண்டும். ஏதோ இந்த ஆணவ கொலைகளை தடுத்திட கொண்டு வரக்கூடிய இந்த ஆணையம் ஏதோ கண்மூடித்தனமாக தவறுதலான விவரங்களை அரசாங்கத்திற்கு வழங்கிடக்கூடாது. நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஆவண கொலைகள் தடுத்திட சட்டம் வேண்டும். கரூர் மாவட்டத்தில் 41 உயிர்களை பலியாக இருக்கிறாங்க. அந்த பலிக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கமும் சரி, தாவேகா கட்சியுடைய தலைவரும் சரி, இது வரைக்கும் பொறுப்பெடுத்துக்கல. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்குண்ணா? தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏறக்குறைய 1967ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சியில் இருந்து வருகின்றார்கள். இந்த 2 ஜாம்பவான் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த பிறகு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வெற்றிடம் என்பது நிச்சயமாக இருந்து வருகின்றது. களத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு சூழலில் இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி 3வது கட்சிக்கு பெரிய ஆதரவு இல்லை என்ற நிலைப்பாட்டில் தமிழ்நாடு கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பதிவுகள் என்பது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆனால் இவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து எப்பொழுது தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அநீதி நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கக்கூடிய
ஒரு நபராக, குறிப்பாக நீட் தேர்வில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதா முதற்கொண்டு, ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடைபெற்ற அந்த சம்பவத்தை முதற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக சென்று பார்வையிட்டு வந்தார். தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கின்ற நிலவரத்தின் அடிப்படையில் விஜய் அரசியலுக்கு வந்தால் அவர்களுக்கு இருக்கின்ற ரசிகர் பட்டாளம், அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள் அடிப்படையில் ஆட்சி அமைக்கலாம் என்ற அடிப்படையில் விஜய் புதிய கட்சியை துவங்கினார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக அவர் தேர்தல் பரப்புரைக்காக சென்று கொண்டிருந்தார். 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று பரப்புரை மேற்கொண்டவர் கரூருக்கு பரப்புரை மேற்கொள்வதற்கு முன்பாகவே கரூரில் ஏதோ ஒரு அசாதாரண அசம்பாவித சம்பவம் நடைபெறப் போகின்றது என்று அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்து வந்தார்கள். எந்த செய்தியாக இருந்தாலும், ஒரு நடிகராக இருந்தாலும், ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும், அவருக்கு பின்புலமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடும் பொழுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உளவுத்துறையினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனால் காவல்துறை விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போது பல்வேறு நெருக்கடிகளை, பல்வேறு தடங்கல்களை மேற்கொண்டு அவர்கள் அனுமதி கேட்கும் போதெல்லாம் அதை தொடர்ந்து இடையூறு செய்து வந்தார்கள். கரூர் மாவட்டத்தில் அத்தனை லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்பது விஜய்க்கும் தெரியும், தமிழக காவல்துறைக்கும் தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும். தமிழக அரசும் காவல்துறையும் விஜயும் 3 பேரும் திட்டமிட்டு அந்த வேலுசாமி புறத்தை இல்லாமல் அதிகமான மக்கள் கூடக்கூடிய பெரிய இடத்தை தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் பெரிய இடத்தை தேர்வு செய்யாததனால் அங்கே கூட்டல் ஸ்டாம்பீடு ஏற்பட்டு 41 உயிர்கள் பலியாக இருக்கின்றது. இதற்கு பொறுப்பு விஜய் அவர்களும் பொறுப்பு, தமிழ்நாடு அரசும் பொறுப்பு. நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ அந்த இடத்துல போதாத இடம் சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதே தாவேக்காவுக்கு அவங்க சொன்ன 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 10,000 மேலே கூட்டங்கள் கூடும் போது அவங்க காவல்துறைகிட்ட தெரிவித்து அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுக்கான வழிமுறை தான் இவங்க செஞ்சுருக்கணும். அது இல்லாமல் அங்கே மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படலை, போதிய உணவு வழங்கப்படலை, உபாதைகள் கழிக்க வேண்டிய உபாதை கழிக்கக்கூடிய சிலையில் அதுக்கான ஏற்பாடும் அவங்க செய்யலை. இதாலே பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புக்குள்ளாகி இறப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தமிழக அரசை மட்டும் குற்றம் சாட்டுவது என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புதிய கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் ஒரு நட்சத்திர நடிகர்கள், நட்சத்திர தலைவர்கள் வரும்பொழுது அதிகமான மக்கள் கூடுவார் என்பது இயல்பு. விஜய் அவர்கள் கரூர் வேலுசாமி புரத்தில் அவர் வரும்பொழுது அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் 10,000 பேர் தான் வருவார்கள் என்பதை பதிவு செய்திருப்பார்கள். அது நிதர்சனமான உண்மையாக இருக்கலாம். அந்த 10,000 பேரை தாண்டி வந்தவர்கள் விஜய் கட்சியுடைய நிர்வாகிகள் அல்ல, விஜய் கட்சியில் பொறுப்பில் வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அல்ல, விஜயை நேசிக்கக்கூடியவர்கள், விஜய் தன்னுடைய ஒரு தலைவராக, சிறந்த நடிகராக அவரை ஆதரிக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள்கள் கூடுவார் என்பது விஜய் கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களுக்கே நிச்சயம் தெரியாது. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு ஆட்சி வர வேண்டும், அது விஜயால் ஒரு புதிய ஆட்சி வர முடியும் என்று லட்சக்கணக்கான தமிழ்நாட்டில் உள்ள உள்ளங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்தவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களோ தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொது நிலையில் உள்ள விஜயை நேசிக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிறவர்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு விட்டார்கள். எந்த அளவில் மக்கள் திரண்டாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அவர் முதலில் நாமக்கல் மாவட்டத்தில் பேசுவதற்கு காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி முதல் வரை அனுமதி பெற்றிருக்கிறார். பிறகு கரூர் வேலுசாமிபுரத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை தான் வருவதாக பதிவு செய்து அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அந்த கால இடைவெளியில் எந்த நேரத்திலாவது எந்த தலைவராக இருந்தாலும் அதிகமான கூட்டம் வந்த பிறகுதான் வந்து பேசுவாங்க. அது இயல்பு, இயற்கை. ஒரு தலைவர் வரும்பொழுது அங்கே வந்து அதிகமான மக்கள் இருக்கும் பொழுது தான், அது எலக்ட்ரானிக் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், பத்திரிகை தொலைக்காட்சிகளில் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க என்று சொல்றது வந்து ஒரு தலைவர், நம்ம போன இவ்வளோ மக்கள் வருவாங்க எதிர்பார்க்கிறது இயற்கை. ஒரு அரசியல் தலைவராக அவர் மக்கள் அதிகமாக கூடின பிறகு போகலான்னு நினச்சது இயற்கை. ஆனால் அங்கே போதிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. சம்பவம் நடைபெற்றது.
41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் விஜய் அவர்களும் தமிழக அரசும் போட்டி போட்டுக்கொண்டு தாவேகா பொறுப்பேற்க வேண்டும், தாவேகா தமிழக அரசு மேல பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டு என்பது மனித மாண்பிற்கு சரியாது உகந்தது அல்ல, மனித மாட்சிக்கு மனிதாபிமானத்திற்கு உகந்தது அல்ல. இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேருமே, இவர் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறார், தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறது. தமிழகத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் தமிழக அரசும் வேறு எந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாலும் பொறுப்போடு பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கின்றோம். கரூர் மாவட்டத்தில் நடந்த அந்த உயிர் சம்பவத்துக்கு இது வரைக்கும் விஜய் பார்க்கல. ஒரு தலைவராக இருந்து சரி அன்றைய நாளில் நடந்த சம்பவத்துக்கு போக முடியாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்துருக்கணும், இல்லை அவர்களே இந்த 2ஆம் கட்ட தலைவர்களாக போய் பார்த்துருக்கணும். இது எதுவுமே இங்கே நடைபெறல. அப்படி இருக்கும்போது வர எலெக்ஷனில் மட்டும் எங்கள் முதலமைச்சராக இந்த மக்களுக்கான எல்லா தேவையும் பூர்த்தி செய்வாங்க, இந்த மக்களுக்கான ஆட்சி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் புதிதாக அரசியல் வரவு பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவை பார்த்து அஞ்சு நடுங்குகிறார்கள். அது சிறிதளவு மாற்று கருத்து இல்லை. தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட, பாரதிய ஜனதா கட்சி உட்பட, அதிமுக உட்பட, நாம் தமிழர் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் புது வரவாக பெற்றுள்ள தாவேகாவை பார்த்து அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்து இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு காவல்துறையிடம் நான் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பார்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்கே பாதுகாப்புக்கு இருந்த உயர் அதிகாரிகள் நீங்கள் வந்தால் ஏதேனும் இன்னும் அதிகமான அசம்பாவிதங்கள் ஏற்படலாம் என்று சொன்னதின் அடிப்படையில் ஒரு மனிதராக நானும் கூட என்னை நேசிக்கக்கூடிய என்னுடைய இயக்கத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்கேனும் வரக்கூடிய ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது ஏதோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் என்னுடைய நெஞ்சம் எப்படி துடிதுடித்து போகுமோ, பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கு நாம் ஒரு தனிநபராக மனிதநேயத்தை காக்கக்கூடிய நபருக்கு நமக்கு எப்படி மனது துடிதுடிப்பு போகுமோ அதுபோல தாவேகாவுடைய தலைவருக்கும் மனது துடிதுடித்து போயிருக்கும். அந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்ற மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்க வேண்டிய எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் காவல்துறை நீங்கள் அங்கே வந்தால் இன்னும் அதிகமான அசம்பாவிதம் ஏற்படலாம் என்று சொன்னதின் அடிப்படையில், அது எந்த காவல்துறை அப்படி சொன்னார்கள் என்பது நாம் நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும். ஒருவேளை விஜய் அவர்கள் இறந்து போன அந்த 41 உயிர்கள் இறந்திருக்கிறார்கள், அந்த சம்பவத்தில் கீழே இறங்கியிருந்தால் விஜயை திட்டமிட்டு கூட தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்கள் கொலை செய்திருப்பார்கள் என்பது நிச்சயம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஒருவேளை அவர் அந்த பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்கி மக்களை பாதுகாப்பதற்காக வந்திருந்தால் அவர் நிலை என்ன? ஆகவே அவரை பாதுகாப்பதற்காகவும் அவர் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக அனுமதி கோரி உள்ளார். சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியினுடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர், தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் அவர்கள் தெரிவித்த பொழுது, நாங்கள் கரூர் மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில் இருந்தோம், காவல்துறை எங்களுக்கு அனுமதி வழங்கவில்லை என்று அவர் உறுதியாக தெரிவிக்கின்றார். மேற்கொண்டு இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு தாவேகா தலைவர் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றாலும் கூட அதிகமான மக்கள் கூடுவார்கள். காவல்துறை தான் அவரை தடுத்தது நிதர்சனமான உண்மை. காவல்துறை ஏன் அவரை திட்டமிட்டு புறக்கணித்தார்கள் என்பது நாம் அடையாளம் காண வேண்டும். அவரை திட்டமிட்டு அனுப்பிவிட்டு தற்போது தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் அவர் மக்களை சந்திக்கவே இல்லை என்ற மிகப்பெரிய ஒரு பொய் பரப்புரையை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது காவல்துறை இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் காவல்துறை சொல்லுது இங்கே இருந்தால் உங்களுக்கு ஆபத்து, அதனால் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு. அப்போ அந்த பேச்சை கேட்ட விஜய் இதே காவல்துறை தான் கரூரில் உள்ளே நுழையும் போது அதிகப்படியான ஜனங்கள் இருக்குங்க, நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா பெரும் சேதாரம் உருவாகிறதுக்கு வழி இருக்குது, அதனால் தயவுசெய்து போகாதீங்க, இந்த ஸ்பாட்டில் ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே ஸ்பாட்லேயே நின்று இந்த மீட்டிங் நீங்கள் முடிச்சுட்டு போங்கன்னு சொல்லும் போது அப்போ ஏன் விஜய் கேட்கல? நீங்கள் தெரிவிப்பது போல காவல்துறை அது போல மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், நீங்கள் 50 மீட்டர் இடைவெளியே நின்று விடுங்கள் சொன்னதாக எந்த பதிவும் வரவில்லை, எந்த செய்தியும் வெளியாகவில்லை. காவல்துறை அவரிடம் நீங்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வர வேண்டாம் என்று காவல்துறை தெரிவித்ததாக எந்த பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளும் செய்தி வந்ததாக இல்லை. டிஜிபி பேட்டி கொடுக்கும்போது சொன்னார்,
இதுமாரி நாங்கள் வந்து அவருக்கு தெரிவித்தோம், 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் நின்றுடுங்க, உள்ளே வந்து அதிகப்படியான ஜனம் இருக்குது, கூட்டம் இருக்குது, இந்த நெரிசலால் பாதிப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உள்ளே வரது டிஜிபின்னு பேட்டி கொடுத்தாரு. ஏன் அமுது ஐஏஎஸ் கூட கொடுத்தாங்களே. காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி அவர்கள் கரூர் அந்த வேலுச்சாமிபுரத்தில் விஜய் இந்த பிரச்சாரத்திற்கு பரப்புரைக்கு வரும்பொழுது 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக 500 பேர் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக அவர் தகவல் தெரிவிக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றும் பொழுது நாங்கள் 550 பேர் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் அங்கே பணியில் அமர்த்தியிருந்தோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கின்றார். காவல்துறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலில் ஒரு சரியான தகவலை சேகரித்து ஒரு சரியான உண்மையான விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும். காவல்துறை ஒரு மாதிரியான ஒரு தகவலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மாதிரியான தகவலையும் தெரிவிக்கும் பொழுது ரெண்டுமே முன்னுக்கு பிறனாக உள்ளது. ஆகவே டிஜிபி அவர்கள் தாவேகா தலைவரை பார்த்து நீங்கள் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்வது செய்தி என்பது நம்பக்கூடிய அளவில் நிச்சயமாக இல்லை. அதே போல் இந்த கரூரில் 41 பேர் இழந்ததுக்கு இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்காத ஒரு பக்கம் இருந்தாலும் அவரை விஜயை பார்க்க வந்து தான் அந்த மக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. தன்னுடைய கொடியை கூட வருத்தம் தெரிவிக்கல. தன்னுடைய கட்சி கொடி கூட அரை கம்பத்தில், இப்போ எந்த ஒரு கட்சியில் ஒரு மாதிரி அசம்பாவம் நடந்தால் அந்த கட்சிக்காரங்களை அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் அந்த கொடி கம்பத்தை அரை கம்பத்தில் பழக விடுவாங்க. அந்த ஒரு செயலை கூட இந்த கட்சி செய்யலை. அப்போது அரசியல் அனுபவம் என்பது தாவேக்காவுக்கு இல்லைன்றத நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் அரசியல் தேர்ந்தவர்கள், அரசியல் சிந்தனையாளர்கள் கூடுதலாக இல்லை என்று சொன்னாலும் கூட அரசியல் பேசக்கூடிய நபர்களை விஜய் அதிகமாக உருவாக்க வேண்டும். அரசியல் புரிதலோடு இன்னும் அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் ஆதரவாளர்கள் தங்களை தயார்படுத்திக்க வேண்டும். எப்பொழுது தயார்படுத்திக் கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் அரசியல் ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியும். விஜய் அவர்கள் தற்பொழுது இந்த கரூரில் நடைபெற்ற சம்பவத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியாத நிலையில் இருக்கின்ற சூழலால் அடுத்து எந்த அரசியலை நாம் பேச வேண்டும், எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், நம்மை தமிழ்நாட்டில் வளர விடாமல் நம்மை நசுக்குகிறார்களோ என்ற ஒரு எண்ணம், ஒரு அச்சத்தை தாவேகா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று சிபிஐ புலன் விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த 41 உயிரிழப்புக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றது. விஜய் கட்சியில் அரசியல் தேர்ந்தவர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இல்லை என்பது நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது உண்மைதான். ஆனால் புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சிகளை நாம் அவர்களை திட்டமிட்டு ஓர வஞ்சனை செய்து புறக்கணிப்பது என்பது ஒரு ஜனநாயக அடிப்படை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அரசியல் அனுபவமே இல்லாதவங்க 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு எப்படி இவங்க வெற்றி பெற முடியும்? எப்படி இவங்க அந்த தேர்தலுடைய யுத்தியை அவங்க கையாளுவாங்க? முதலாக நீதி கட்சி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து, காங்கிரஸ் பேரியக்கம் 1885 உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சி உருவாக்கப்பட்ட போதும் கூட அதிகமாக இளைஞர்கள் தான் இந்த தலைவர்கள் பின்னாடி நின்றார்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சியை துவங்கும் பொழுது திமுக என்ற கட்சியிலிருந்து ஒரு 50% பேர் வந்தாலும் கூட 50% பேர் இளைஞர்கள், அரசியல் தெரியாதவர்கள், அரசியல் பகுப்பாய்வு செய்ய முடியாதவர்கள், தேர்தல் என்ற நிலையை அறியாதவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பின்னாடி அணிவகித்து வந்தார்கள். அண்ணா அவர்கள் 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கும் போது கூட அவர் பின்னாடி வந்தவர்கள் இளைஞர்கள் தானே, அரசியலை நன்கு தெரிந்தவர்கள் அல்ல. ஆனால் பல்வேறு தேர்தல்களை சந்திக்கும் பொழுது, பல்வேறு நிகழ்வுகளை, பல்வேறு சம்பவங்களை பார்க்கும் பொழுது, இந்திய வரலாற்றை, தேர்தல் வரலாற்றை படிக்கும் பொழுது எப்பேற்பட்ட இளைஞரும் தன்னை தயார்படுத்திக் கொள்வான். தாவேகாவில் உள்ள இளைஞர்கள் கூட அவர்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. விரைவாக அடுத்த சட்டமன்ற தேர்தல், 2029 நாடாளுமன்ற தேர்தல், பிறகு வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத மாபெரும் ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சொன்ன இந்த தலைவர்கள்லாம் அரசியல் அனுபவம் உள்ளவங்க. அந்த அரசியல் அனுபவத்தை வந்ததுனால தான் தன் கீழே செயல்படுகிற இளைஞர்களை கூட வழி நடத்தினாங்க. சரியான முறையில் வழி நடத்துனதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவங்க வழியில் வந்த கட்சி திராவிட கட்சியில் வந்து நிலைத்து நிற்குது. ஆனால் எந்த ஒரு வழிநடத்தலும் இல்லாமல், அரசியலும் அனுபவமும் இல்லாமல், அரசியலுடைய தேர்தல் பணிகளை எதுவும் செய்ய முடியாத ஒரு அனுபவம் இல்லாதவங்க இவங்க எப்படி தேர்தலை தெரிஞ்சுட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாங்க? அப்படியும் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கான அனைத்து துறையிலும் சேவை செய்ய வேண்டியதை எப்படி செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறது. நெடுந்தூர பயணம் கூட சிறிய காலடியில் தான் துவங்கும். சிறிய காலடியில் துவங்கப்படக்கூடிய, நாம் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலடி கூட என்பது நெடுந்தூர பயணத்திற்கு இட்டு செல்லும். அதுபோல தாவேகா மட்டுமல்ல, எந்த புதிதாக வரக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட அனுபவ ரீதியாக அவர்கள் களத்தில் நின்று போராடி தேர்தலை சந்திக்கும் போது அனுபவம் பெற்றவர்களாக மாறுவது என்பது மரபு, இயற்கை, இயல்பு. அதுபோல இப்பொழுதே விஜய் கட்சியில் இருப்பவர்கள் அரசியல் ஞானமற்றவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள், அவர்கள் அரசியலுக்கு ஒத்து போகக்கூடியவர்கள் அல்ல என்பது நாம் புறக்கணிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக கருததான் முடியும். தற்போதுள்ள இளைஞர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு. இது தமிழ்நாடு மாநிலம், சமூக நீதி மாநிலம், தந்தை பெரியார் அவர்களும், அயோத்திதாச பண்டிதர் அவர்களும், ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும், என்.சி. குருசாமி ஐயா போன்றவர்கள் மிக சமுதாயத்தில் மிக தியாக மனப்பான்மை கொண்ட தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததனால் இவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கும்பொழுது, இவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நிச்சயம் இன்றைய இளைஞர்கள் எதிர்கால தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள். நன்றி.